1984ஆம் ஆண்டு இந்த தமிழர்களை, தமிழ் போராளிகளை ஒழிக்கக்கூடிய பணியை இஸ்ரேலிடம் கையளித்தது இலங்கை அரசாங்கம். கையளித்தவர் அப்போதைய அதிபர் ஜெயவர்தனே. இஸ்ரேல் முழுக்க முழுக்க இலங்கையில் கால் பதித்ததற்கு பிறகுதான் அது தன்னுடைய உண்மையான கோரமுகத்தை தமிழர்கள் மீது காட்டியது. மேதகு தலைவர்கள் கூறியதை விட பல 100 மடங்கு தன்னுடைய கோரமுகத்தை தமிழர்கள் மீது காட்டத் தொடங்கியது இஸ்ரேலின் மொசாட் உளவு பிரிவு. அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஆளில்லாத விமானங்கள். அந்த ஆளில்லாத சிறிய ரக விமானங்களையும் இலங்கை அரசாங்கத்திற்கு அளித்தது இஸ்ரேல் தான். இந்த ஆளில்லாத விமானங்களை வைத்துக் கொண்டுதான் அது ஒட்டுமொத்தமாக அங்கிருந்த அப்பாவி மக்களையும் கொன்று குவித்தது இலங்கை அரசாங்கம் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். 40,000 முதல் 75,000 பேர் வரையிலும் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மிக உதவிகரமாக இருந்தது இந்த இஸ்ரேலுடைய ஆளில்லாத விமானம்தான் என்பது ஐநாவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல மடங்கு எடையுள்ள குண்டுகளை வீசக்கூடிய தகுதி படைத்தது இந்த கிஃபிர் ரக இஸ்ரேல் போர் விமானம். அது மட்டுமல்லாமல் டுவோரா என்று அழைக்கப்படக்கூடிய விசை போர் படகுகள். இதில் டுவோரா மட்டுமல்லாமல் சூப்பர் டுவோரா என்கிற விசைப்படகு போர் படகுகளையும் அளித்தது இஸ்ரேல். இது தவிர கேப்ரியல் என்று சொல்லக்கூடிய நீருக்குள்ளிருந்து நீருக்குள் தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் அளித்தது இஸ்ரேல் தான். இந்த டுவோரா போட்டுகள் இல்லாமல் ஷால்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த விசைப்படகுகளையும் போர் படகுகளையும் இலங்கை இராணுவத்திற்கு அளித்தது இஸ்ரேல். இது எல்லாம் விட மிக முக்கியமாக இந்த கிஃபிர் ரக விமானங்கள், போர் விமானங்கள் மூலமாக கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் வீசுவது. இலங்கை வடக்கில் இறுதி யுத்தத்தின் போது பாஸ்பரஸ் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றுகளை ஐநா அவை உள்ளிட்ட பன்னாட்டு அரசியல் கண்காணிப்பாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதே ரக பாஸ்பரஸ் குண்டு லெபனான் மீது வீசப்படுகிறது. ஆக இந்த தொழில்நுட்பம், கொத்து குண்டுகளும் பாஸ்பரஸ் குண்டுகளும், இந்த தொழில்நுட்பம் இஸ்ரேலிடம் தான் இருக்கிறது, இலங்கை இராணுவத்திடம் இல்லை. இப்படிப்பட்ட 84ஆம் ஆண்டுக்கு பிறகு தொழில்முறையாக தமிழர்களை படுகொலை செய்து, தொழில்முறையாக தமிழருடைய போராளி குழுக்களை அழித்து, தொழில்முறையாக முற்றாக தமிழர்களை சிதறடித்து பல்வேறு நாடுகளுக்கும் அகதிகளாக ஓடவிட்டு, அந்த அகதிகளாக ஓடி இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கும் சென்று உளவு பிரிவை அனுப்பி அங்கேயும் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கி 1984ஆம் ஆண்டு தொடங்கிய பணியை 2009 முற்றாக முடித்து வைத்தது இஸ்ரேல் அரசு, இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேலுடைய மொசாட் உளவு பிரிவு. இந்த இஸ்ரேலைத்தான் புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார் ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட்.